ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அட்சய திருதியை அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு கொடுக்க போகிறேன். அட்சய திருதியைனா என்ன, நல்ல நேரம் எது, அன்னைக்கு வழிபாடு எப்படிப்பட்டது, அன்னைக்கு என்னென்ன வாங்கலாம், அன்னைக்கு என்னென்ன செய்யலாம், எதை வாங்கக்கூடாது, பித்ரு பூஜைனா என்ன, இதை மட்டும்தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அட்சய திருதினா என்ன? அட்சயம் என்றாலே தொடர்ந்து வருவது, அழியாமல் பெருகக்கூடியது என்று தான் நம்ம சொல்கிறோம். திதினா தினம்னு பேர். சித்திர வளர்பிற நாளில், அதாவது அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் வருவது தான் அட்சய திருதியை. இந்த நல்ல நாளில் நம்ம எல்லா நல்ல காரியங்களையுமே செய்யலாம். எந்த பொருள் வாங்கினாலும் அது இரட்டிப்பாக பெருகும் என்பதை விட எந்த பொருளை நாம் வாங்க வேண்டும், அதுவும் மங்களகரமான எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வாங்கினா வாழ்க்கையில் இல்லாமை என்பது நீங்கி சுபிட்சம் உண்டாகுகின்ற ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தும். இந்த வருஷம் எந்த நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025 புதன்கிழமை சித்திரை 17வது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நல்ல நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள பொருள்கள் 5 தான். 1 கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், அரிசி, பருப்பு. இந்த 5 நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். இதை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் வாங்கலாம். அன்னைக்கு ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா 12:01, யமகண்டம் வந்து 7:09. அந்த 7:09 தவிர்த்து நீங்கள் மற்ற நேரத்தில் வாங்கலாம். அதே மாதிரி 12:01 தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம். எந்த பொருள் வேணாலும் நல்ல பொருளை வாங்கிட்டு வரலாம். அன்றைய வழிபாட்டு தினத்தில் மகாலட்சுமி குபேர வழிபாடு மிக மிக சிறந்த ஒன்று. அன்னைக்கு சாமியை வெள்ளை மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்வது ரொம்பவும் சுபிட்சமானது. பூ, பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கல்கண்டு சாதம் அன்னைக்கு பண்ணி வைக்கலாம் நீங்க சாமிக்கு. இல்லையா பாயசம், எந்த பாயசம் வேணாலும் நீங்க அன்னைக்கு பண்ணி சாமிக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு வாங்குகின்ற பொருட்கள் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு திருமணத்துக்கு, குழந்தைங்க திருமணத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வந்து எல்லாமே நீங்க வாங்குவீங்க. அதெல்லாம் நீங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கலாம். இல்ல தங்கம் வெள்ளி பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் அதையே நீங்க நல்ல நேரம் பார்த்து நீங்க வாங்கலாம். அதையெல்லாம் எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் அதையெல்லாம் பூஜை அறையில வச்சு அந்த கடவுளுக்கு வழிபாடு செஞ்சு அதுக்கு மலர் தூவி தூப தீப ஆராதனை எல்லாம் செய்த பின்பு விநாயகர் வழிபாடு, விஷ்ணு சகசரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம் இருந்தால் அதை சொல்லணும், மகாலட்சுமி ஸ்துதியை சொல்லணும், ஸ்ரீ லட்சுமி அஷ்டகம் சொல்லணும், ஸ்ரீ வரலட்சுமி பாட்டுகளை சொல்லலாம், 108 லட்சுமி போற்றி சொல்லி காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு பூஜை செஞ்சா மிகவும் புண்ணியம் தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக அன்னைக்கு லட்சுமி நாராயணனுக்கு துளசி மாலை சாற்றி பூஜை செய்வது வழிபாட்டிற்கு உரிய ஒன்று என்று கூட சொல்லலாம். இப்போ அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வீடு குடி போறீங்க இல்லையா, புதுமனை புகுவிழா செய்யலாம். புதுசாக ஒரு கணக்கு தொடங்குறீங்க கடையில் அப்படின்னா அந்த கணக்கை நீங்கள் அன்னைக்கு தொடங்கலாம். இப்போ கல்யாணத்துக்கு தாலி கொடி வாங்குறீங்கன்னா அன்னைக்கு போய் வாங்கலாம். வெள்ளி தங்க ஆபரணங்கள் எது வேணாலும் நீங்கள் அன்னைக்கு வாங்கலாம். இல்லை திருமணம் பேசி முடிக்க போறீங்க, ஒரு நிச்சயம் பண்ண போறீங்க, ஒரு பொண்ணையோ ஒரு மாப்பிள்ளையோ நிச்சயம் பண்றீங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் அதை செய்யலாம். வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அஷ்டய திருதி நாளில் நீங்கள் போய் வாங்கலாம். திருமணத்துக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க. புதுசாக நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ஆடை வாங்கணும்னு சொன்னாலும் வாங்கலாம். இல்லை ஒரு கடையை நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அஷ்டய திருதி நாளில் நீங்கள் கடை திறக்கலாம். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அஷ்டய திருதி நாளில் நீங்கள் தொழிலை தொடங்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த நாள் வந்து மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிறருக்கு நம்மால் முடிந்த அளவு
அன்னைக்கு தானம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த தானமானது பல மடங்கு பெருகக்கூடியது. அதனால் வருகின்ற பலன் உங்களுக்கு பல மடங்கு பெருகக்கூடியது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அன்னைக்கு எதை வாங்கக்கூடாதுன்னா, தானியம் வாங்குறீங்க இல்லையா, அந்த தானியத்துல எள் மட்டும் நீங்க அன்னைக்கு வாங்கக்கூடாது. நவதானியம் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த நவதானியத்துல எள் இருக்கக்கூடாது. எள் இல்லாத மற்ற தானியங்களை நீங்க வாங்கிட்டு வரலாம். அதனால அது எள் வாங்காம இருக்கிறது அன்னைக்கு மிகவும் உகந்தது. அன்னைக்கு முக்கியமா பித்ரு பூஜை பண்ணணும். பித்ரு வழிபாடு ரொம்ப முக்கியமானது அந்த தினத்துல. அதனால இறை வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் பித்ரு வழிபாடையும் நீங்க கண்டிப்பாக செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா முழு திருப்தியான ஒரு அட்சய திருதி நீங்க கும்பிட்ட ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இறைவனுடைய அருளோடு நம்மளுடைய மூதாதையருடைய அருளும் நமக்கு கிடைச்சு எல்லாரும் நல்லபடியா அன்னைக்கு இருப்பதற்கும், அதே நேரத்துல நம்மளுடைய குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வங்கள்லாம் கும்பிடுறீங்க எல்லாம் பண்றீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா அன்னைக்கு நீங்க செய்யறீங்க. இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறீங்க, பித்ரு பூஜையை செய்யறீங்க. இதெல்லாம் செய்யறதுனால வாழ்க்கையில உகந்த பலன்களை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.